கொண்ட இந்த மீதியான வழியில் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. உட்காருவோம். இந்த மாதத்தில் ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6-7 வசனத்திலிருந்து கிறிஸ்துமஸுக்கான கிறிஸ்து பிறப்பினுடைய செய்தியில இருந்து தேவன் நமக்கு சொல்கிற வாக்குத்தத்த செய்தியை நம்ம கவனிக்க போகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. இந்த வசனம் பொதுவாக கிறிஸ்மஸ் அன்றைக்கு பேசுவாங்க. நான் 6ஆம் வசனத்தில் இன்னைக்கு இல்லை, 7ஆம் வசனம் வர்றேன். 6ஆம் வசனம் வாசிக்கலாம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆங்கிலத்தில் கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர். இந்த உலகத்தினுடைய எல்லா அரசாங்கமும் எங்கே இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுடைய தோள் மேலே இருக்குது. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அப்படின்னா அரசாங்கமே அவருடைய தோள் மேலே தான் இருக்குது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு தலை, நம்ம யார்? சரீரம். சரீரத்தில் என்ன இருக்குது? தோல் இருக்குது. அப்போ அரசாங்கம் எங்கே இருக்குது? சபையினுடைய தோளில் தான் அரசாங்கத்தை கற்று வச்சுக்கிறார். ஆகையால் உலக அரசாங்கத்தை எல்லாம் சபையினுடைய தோளில் வைத்திருக்கிறார், சபை கையில் கொடுத்துக்கிறார். இன்னும் சொல்லட்டுமா, இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை ஆண்டவர் சபைக்கு கொடுத்துக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எக்லீசியாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நாடாளுமன்ற, இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்லுவாங்க, முழு உலகத்தில் இருக்கிற ஐநா சபை. ஐநா சபையில் எடுக்கிற தீர்மானங்கள் உலக நாடுகளை கட்டுப்படுத்தும். இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு நாடு யுத்தம் நடக்குன்னா அந்த ஐநா சபையிலேருந்து அங்கே நீங்கள் யுத்தம் பண்ணக்கூடாது, நீங்கள் மனித உயிர்களை கொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு எல்லா நாடு உறுப்பினரை சேர்ந்து ஒரு சட்டம் கொடுத்தோன்னா அந்த யுத்தத்தை நிறுத்தணும். அந்த நாட்டுக்குள்ளே அத்துமீறி மனித உரிமை மீறல் நடக்கும் பொழுது இந்த ஐநா சபை வந்து ஒரு நாட்டுக்குள்ளே புகுந்து உச்ச நீதிமன்றம் இந்தியாவுக்கு இருக்குல்ல, அதுபோல் முழு உலகத்துக்கும் ஒரு நீதிமன்றம், இன்டர்நேஷ்னல் கோர்ட் இருக்குது. இந்தியாவில் நேற்று ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஒரு இராணுவ அதிகாரி இந்து கோயிலுக்குள்ளே போய் பூஜை செய்ய மாட்டேன்னு சொன்னனால அவருக்கு மேலே உள்ள அதிகாரி பதவி நீக்கம் செஞ்சிட்டாங்க. அவர் ஹைகோர்ட்டில் அப்ளை பண்ணி என்னுடைய மதத்துக்கு விரோதமாக நான் செய்ய முடியும்னு சொன்ன பிறகு ஹைகோர்ட்டு நிராகரிச்சு, நீ ஆர்மிக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனால் சுப்ரீம் கோர்ட் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு, அந்த சட்டம் தான் உண்மை, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் நீ உங்கள் உயர் அதிகாரி போய் பூஜை பண்ண சொன்னால் நீ செய்யணும்னு சொல்லி இது பண்ணணும். இது வந்து பயங்கர சர்ச்சையாக போயிட்டுருக்குது. இப்போ இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சுன்னா கிறிஸ்தவர்களுடைய நேபுகாத்து நேச்சர் அந்த சிலையை வணங்க சொன்ன கதை தான் வந்துட்டுருக்குது. இப்போ இந்தியா வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து இப்படி தீர்ப்பு கொடுத்துக்குன்னா இப்போ இவங்க எங்கே எடுத்துகிட்டு போவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோர்ட்டுக்கிட்ட போவாங்க. உலக ஐநா சபையில் கொண்டு போய் அங்கே சொல்லுவாங்க, மத சுதந்திரத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி ஒரு மனிதனுக்கு நீங்கள் செய்ய முடியும்னு சொல்லி அவங்க அங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது தான் இந்திய உச்ச நீதிமன்றம் அதுக்கு கீழ்ப்படியும். இப்போ சொல்கிறீங்களுங்க, அந்த முழு உலகத்தினுடைய அரசாங்கத்தை ஆளுகையை கட்டுப்படுத்தக்கூடிய ஐநாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கிறோ அதை விட அதிகமான செல்வாக்கு சபைக்கு இருக்குது. எக்லீசியானா சட்ட சபை, வெறும் கூடுதல் ஞாயிற்றுக்கிழமை சபை கிடையாது. அங்கே வந்து அந்த பாராளுமன்ற எம்பிக்கள் அவங்க வந்து ஒரு பேசுகிற வார்த்தை சட்டமாயிரும். அதே போல் சபையில் உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம சமாதானம் உண்டாவாதாகன்னு சொன்னால் அது சமாதானம் உண்டாயிரும் நம்முடைய வார்த்தைக்கு. ஏன்னா தேவன் அந்த சபையை பெரிய சபையாக பார்க்கல, இந்த எக்லீசியாவை தான் ஒரு பெரிய சட்ட சபையாக பார்க்குறார். ஆகையால் தான் நாம் வந்து சபையில் ஆராதனை ஜபங்கள வார்த்தைகள் வந்து அவ்வளவு ஆக்கப்பூர்வமான தெளிவான வார்த்தைகளை நம்ம பேசணும். ஓகே, அதான் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அரசாங்கம் சபையில் கையில் கர்த்தர் கொடுத்துக்கிறார். அப்புறம் அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதாவது இந்த தோளுக்கு மேலே இருக்கிற தலை எப்படிப்பட்ட தலைனா அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ளவர், நித்திய பிதா. இப்படிப்பட்ட தலைவரோடு இணைக்கப்பட்ட ஒரு சபையாக நாம் இருக்கும் பொழுது
அடுத்த வசனம், தாவீதின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தி நிப்பாட்டுவோம். தாவீதின் பாருங்க, மோசே எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க, அவங்கள எல்லாரையும் நான் மறுபடியும் திடப்படுத்த சொல்லலை பைபிளில். தாவீதின் சிங்காசனத்தை நான் மறுபடியும், தாவீதின் சிங்காசனம்னா ஏன் ஆண்டவர் குறிப்பாக அவனை சொல்கிறாருன்னா, அவனுடைய சிங்காசனம் கிருபையினாலே ஸ்திரப்படுத்தப்படுது, அவனுடைய திறமையினால் கிடையாது. ஆண்டவர் அவனை ஆட்டுக்கு பின்னால் இந்த எடுத்து அவனை ராஜாவாக்கி, அவன் எத்தனையோ தவறு செய்த பொழுதும் அவனை ராஜாவாக வைத்தது கிருபை. அப்போ மறுபடியும் கிருபையின் சிங்காசனத்தை நான் திரும்பியும் திடப்படுத்துவேன். அடுத்தது தாவீதுடைய சிங்காசனம் இன்னொரு ரகசியம் என்னன்னா, அவன் நல்லா ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதனாக இருந்தனால ஆராதனையின் ஆளுகையை நான் திரும்ப எடுத்து திடப்படுத்துவேன்னு சொல்கிறார். அதில் இல்லையா, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுத்துவேன்னா அது ஆராதனை, வர்ஷிப். முழு உலகத்திலும் சபையை நான் ஆராதனையில் நான் எழுப்பி இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்வேன் என்று தேவன் சொல்கிறார். அதை திடப்படுத்தி அது இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி. நியாயத்தினாலும் நீதினாலும் நல்ல கவனிங்க, நியாயம் நீதினா ஒருவர் பாதிக்கப்படும் பொழுது அந்த பாதிப்பை சரி செய்வது. பாவம் செய்தவனுக்கு எது நீதினா, எது நியாயம்னா, மன்னிப்பும் அவனை மறுபடியும் வாழ வைப்பும் தான் நியாயமும் நீதி. தண்டிப்பது நீதி கிடையாது, மன்னிப்பது நீதி. அதான் தாவீதினுடைய சிங்காசனத்தில். அடுத்தது, வியாதியாக இருக்கிறான்னா அவனுக்கு என்ன நீதி நியாயம்னா, அவனை சுகப்படுத்துவது நீதி நியாயம். உடஞ்ச குடும்பத்துக்கு கோர்ட்டில் போய் நீங்கள் போனீங்கன்னா அங்கே நீதி நியாயம்னா அந்த குடும்பத்தை சேர்த்து வைப்பது நீதி, விவாகரத்து கொடுப்பது நீதி கிடையாது. உடஞ்ச குடும்பத்தை, சண்டை போடுற குடும்பங்களை சேர்த்து வைப்பது, இதுதான் தாவீதின் சிங்காசனம். தேவனுடைய புதிய உடன்படிக்கை நீதி இதுதான். பழைய உடன்படிக்கையில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், தண்டனை தான் நீதி நியாயம். புதிய உடன்படிக்கையில் மன்னிப்பு தான் நீதி, ரெஸ்டோரேஷன் மறுசீரமைப்பது தான் நியாயம். அல்லேலூயா. இன்னும் சொல்லட்டுமா ஒரே வார்த்தையில், ஆதி நிலைமையில் தேவன் என்ன நோக்கத்தில் நம்மை உறவுக்காக படைச்சாரோ அந்த இடத்துக்கு நம்மை மறுபடியும் எடுத்து நிறுத்துவது தான் நீதி நியாயம். அல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அடுத்த வார்த்தை, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் என்ன இல்லை, முடிவில்லை. சொல்லுங்க அந்த வார்த்தை அலைஞ்சது, அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் சமாதானத்துக்கும் என்ன சொல்லுன்னா, பெருக்கத்துக்கு முடிவில்லை அப்படி சொல்லுவோமா? எல்லாம் சொல்லுவோம், பெருக்கத்துக்கு முடிவில்லை. ஆண்டவரை போன மாதத்தினுடைய நேற்று ஆராய்ச்சோம். தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துவார். தேவனை நீங்கள் பெரிதாக பேசும் பொழுது ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் எப்படி தேவனை பார்க்குறீங்களோ அப்படி தான் தேவன் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆண்டவரை நல்லவராக பார்த்தீங்கன்னா நல்லவராகவே உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். அப்போது இந்த தேவனை நல்லவராக நன்றி சொல்லும் பொழுது, மேக்னிஃபை பண்ணும், அவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை 2 மீன் எடுத்துட்டு தேவனை மகிமைப்படுத்தினார், அவருக்கு நன்றி சொன்னார், ஸ்தோத்திரம் பண்ணார். பைபிள் போட்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு கொடுத்தாராம். அது 5000 பேருக்கு பெருகிட்டான். ஒரு வேலையை சொல்லுங்களாமா? கைத்தட்டி. தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது பெருக்கத்துக்கு முடிவே இல்லை. 2 வார்த்தை, பெருக்கத்துக்கு முடிவில்லை, வைராக்கியம் அதை செய்யும். ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க, பெருக்கத்துக்கு முடிவில்லை, வைராக்கியம் அதை செய்யும். உங்களை பற்றி நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது உங்கள் பெருக்கத்துக்கு முடிவே இருக்காது, வைராக்கியம் அதை செய்யும். தேவனுடைய வைராக்கியம் அதை செய்யும். இப்போ தேவனுடைய ராஜ்யம் நல்ல கவனிங்க. இன்றைக்கி இந்த மாதிரியெல்லாம் அரசாங்கம் சட்டம் போட்டு கிறிஸ்தவத்தை, தேவனுடைய ராஜ்யத்தை ஒடுக்கணும், சிறுமைப்படுத்த நினைச்சாலும் அது முடியாது. பெருக்கத்துக்கு என்ன கிடையாது சொல்லுங்கள்? கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவு. தேவனுடைய ராஜ்யம் பெருகிட்டே இருக்குது, அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இன்னும் சொல்லட்டுமா, தடுத்து நிறுத்துகிறவர்களையே ஆண்டவர் சந்தித்து விடுவார். இன்றைக்கி நான் பல சாட்சிகளை கேட்டுட்ருக்கிறேன், ஆச்சரியமாக இருக்குது. யாரெல்லாம் இதுக்கு எதிராக நின்னாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி ஊழியக்காரனாக மாறிட்டாங்க. சபையை உடைக்கணும்னு நின்ன சவுல ஆண்டு யாராக மாற்றிட்டாரு? பவுலாக மாற்றிட்டார். பைபிளே உலகத்தில் இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழும்பின ஒருத்தர் ரஷ்யாவினுடைய வால்டர்
இன்னும் ஒரு 20 வருஷத்தில் உலகத்தில் யாருக்கையும் பைபிள் இருக்காது, கம்யூனிஸ்ட கொள்கை இருக்குன்னு சொன்னார். அவர் இறந்த பிறகு அவருடைய வீடு தான் பைபிள் பிரிண்ட் பண்ணுற ஹவுஸாக மாறிச்சு. இல்லையா? அவருடைய வீடு தான் உலகம் முழுவதும் பைபிளை பிரிண்ட் பண்ணுற ஹவுஸ் ஆயிடுச்சு. இந்த பைபிள் வந்து தப்பு கண்டுபிடிச்சி இது ஒரு அசுத்தமான புத்தகம் சொல்லி நிரூபிப்பிற்காக படித்த ஒரு லாயர் ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரராக மாறிட்டார். அல்லேலூயா. இந்த பெருக்கத்தை யாராலும் தடுக்கவே முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அது புளிச்ச மாதிரி, அது தயிரில் உர விடுற மாதிரி, அதை உள்ளே போட்டாச்சுன்னா வெளியே தெரியாமல் வேலை செய்யும். முழு பாலை என்ன செஞ்சிடும்? அது தயிராக்கிறோம். அது விதை மாதிரி, அது போட்டால் விளைஞ்சி 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 அப்படியே ஊரே காடாக மாறிடும். இதனுடைய பெருக்கத்தை எந்த அரசாங்கமும் எந்த மனிதனும் எந்த கொள்கைகளும் தடுத்து நிறுத்த முடியாது. கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு என்ன இல்லை? முடிவே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. இந்த ராஜ்யம் உலகத்தையே தானியேல் புத்தகத்தில் போட்டிருக்குது. அந்த கல் உருண்டு வந்து அந்த பெரிய சிலையை உடைச்சி அது பூமியை நிரப்பி அதுவே என்னவா மாறி போச்சுன்னா முழுமையாக அது நிரப்பிடுச்சு. ஸோ தேவன் அவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் ஸ்தாபிக்க விரும்புகிறார் சபையின் மூலமாக. அது எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்னா ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலேருந்து அவருடைய ராஜ்யம் ஆரம்பிக்குது. பைபிள் சொல்லுது, பரலோக ராஜ்யம் அங்கேயோ இங்கேயோ இல்லை, அது எங்கே இருக்குது? உங்களுக்குள்ளே இருக்குது. மனிதன் தான் தேவனுடைய நோக்கத்தின் மையமாக இருக்கிறான். தேவனுடைய ராஜ்யம் நீங்கள் நினைக்காதீங்க, அரசாங்கத்தை கட்ட நினைக்காதீங்க. அவருடைய சூப்பரான வார்த்தை பாருங்க, அவருடைய ராஜ்யம்னா தேவன் அன்பினாலே இருதயங்களை ஆளுகை செய்வது தான் தேவனுடைய ராஜ்யம். கையை தட்டி கதை மகிமைப்படுத்தும். இல்லையா? ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் அவர் அன்பினாலே ஆளுகை செய்கிறார். அன்பினாலே ஒவ்வொருத்தரையும் பிடிக்கிறார். இந்த மாதிரி தேவன் ஒருவனை ஆளுகை செய்யும் பொழுது யாராலும் அந்த ராஜ்யத்தின் வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அப்போ என்ன சொல்றாருன்னா, தேவன் மனிதனுடைய இருதயங்கள் தான் அவருடைய நோக்கமாக இருக்குது, அவருடைய ஃபோக்கஸாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒட்டு மொத்தமாக நீங்களும் நானும் தான் அவருடைய ராஜ்யமாக இருக்கிறோம். அல்லேலூயா. உங்களை வச்சு தான் கர்த்தர் அந்த முழு உலகத்தையே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறார். நீங்கள் போடுற ஒரு ஸ்தோத்திரம், நீங்கள் வாசிக்கிற பைபிள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கை, உங்களுடைய குடும்பம் நடத்துகிற விதம், இது எல்லாம் தான் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி முழு உலகத்தையும் தேவன் தன்னுடைய ராஜ்யமாய் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வார் நினைக்காதீங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு. இப்போ நம்ம கையில் கொடுத்துட்டார். அவர் கொடுத்து முடித்ததை நாம் பெற்று அனுபவிக்கும் பொழுது, வாழும் பொழுது, அது இயல்பாகவே சுலபமாகவே தானாகவே அவருடைய ராஜ்யம் வளர்ந்து கொண்டே இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, கடைசி உலகத்தின் முடிவில் பயங்கரமாக அழிவு வரும், யுத்தம் வரும் சொல்கிறாங்க. அவருடைய ராஜ்யம் வரும். கைத்தட்டுங்க. என்ன வரும்? அவருடைய ராஜ்யம் வரும். உம்முடைய ராஜ்யம் முழு உலகத்தை நல்ல கவனிங்க. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாவம் இவ்வளோ யுத்தம் எல்லாம் பெருகினாலும் சைலண்டாக கிறிஸ்தவம் பெருகி கொண்டே இருக்கிறது. அதுக்கு ஒரே உதாரணம் சொல்கிறேன். முழு உலகத்தினுடைய ஜனத்தொகை 800 கோடி. 800 கோடியிலே முழு தொகையிலே அதிகமாக மக்கள் தொகை இருக்கிற ஒரே மதம் கிறிஸ்தவ மதம் தான். கையை தட்டுங்க. நீங்கள் இந்தியாவில் இருக்கிறனால 140 கோடி இந்துக்கள் இருக்கிறனால, இங்கே இந்தியா இருக்கிறனால இதுதான் முழு உலகத்தினுடைய ஜனத்தொகையில் முதல் மதம் நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு கிறிஸ்தவம், அதற்கு பிறகு தான் இஸ்லாமியர், இந்த இந்துக்கள் வராங்க. இயேசு கிறிஸ்து நாட்கள் ஆரம்பித்தது 2000 வருஷம். அது தட்டி 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 இன்றைக்கி உலகத்தில் முதல் மதமாக நிற்கிது. அல்லேலூயா. இது முழுமையாக மாறும். முழு உலகத்தையும் தேவன் தன்னுடைய ராஜ்யமாய் மாற்றுவார். பைபிள் ஒரு வசனம் இருக்குது, உலக ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் மாறுமா. படிச்சிருக்கீங்களா இந்த வசனம்லாம்? உலக ராஜ்யம் யாருடைய ராஜ்யமாக மாறும்? கர்த்தருடைய ராஜ்யமாய் மாறிடுமா. சவுத் ஆப்பிரிக்கா 50 வருஷத்துக்கு முன்பதாக ஒருத்தர் கூட கிடையாது. இன்றைக்கு அந்த நாடு கிறிஸ்தவ நாடாகவே மாறிப்போச்சு. நாடுகள் இன்றைக்கு அந்த நாட்டினுடைய மதமே இன்றைக்கி கிறிஸ்தவ மதமாக மாறிச்சு. இப்படி பல நாடுகள், அந்த நாட்டினுடைய மதம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவம் தான். அந்த ஒரு புள்ளி விவரத்தை நான் கடந்த நாட்கள் எல்லா நாடு ஒவ்வொரு நாட்டினுடைய மதம் எது அந்த நாட்டில் முக்கியமாக இருக்குன்னு பார்த்தா அதிகபட்சம் தேவனுடைய ராஜ்யம்தான் இருக்குது. அல்லேலூயா. எவர் இன்க்ரீசிங் கிங்டம்.
ஒருபோதும் நிறுத்த முடியாத பெருகி கொண்டே இருக்கிற ஒரே ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம்தான். பிசாசுடைய ஆளுகைகள் எழும்பி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் அது கீழே இறங்கும். அதற்கு மேலாக தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறார். இது ரொம்ப அமர்க்களமாக ஆர்ப்பாட்டமாக நடக்கிறதே கிடையாது, சைலண்டாக நடக்குது. இந்த பால் தயிராகிறது எப்படி நடக்குன்னு நினைக்கிறீங்க? டபடப டபடப சத்தம் பண்ண நினைக்கிங்களா? சாயங்காலம் நைட்டு உரத்தயிரை ஊற்றுவாங்க, காலையில் பார்த்தா அது என்ன ஆயிரும்? கண்ணை வச்சு நீங்கள் ஊற்று பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. அது உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் புளித்த மாவு முழு பாத்திரத்தையும் அது புளிக்க பண்ணுறது போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டு புளித்த மாவு கூப்பிடுறார். ஆமென். இருளின் ராஜ்யத்தை தோற்கடித்து தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை ஒவ்வொரு நாளும் கட்டி கொண்டே இருக்கிறார். பாவத்திருக்கிற மக்களை தேவன் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கடந்த வாரத்தில் இந்த நம்முடைய சபையில் புதன்கிழமை தோறும் இந்த ஏஏ மீட்டிங் ஒரு மீட்டிங் நடக்குது. ஏஏனா ஆல்கஹாலிக் அனானிமஸ். இந்த குடியிலிருந்து வெளியே வர்றவங்க கூடுகிறதுக்கு நம்ம ஒரு 5 வருஷமாக நம்ம சபையை திறந்து கொடுக்குறோம். புதன்கிழமை தோறும் மாலை நடக்கும். போன வாரம் என்னை இவ்வளோ நாள் இடம் கொடுத்தனால எனக்கு நன்றி சொல்லும்படி என்னை கூப்பிட்டாங்க. நான் கீழே உட்காந்தேன். ஒரு 80 பேர் உட்காந்துனாங்க. 80 பேர் முன்னால் சாட்சி சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் இந்த இடத்த கொடுத்தனால தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையே மாறிச்சு. எங்களுக்கு கோயில்லையும் மசூதிலையும் இடம் தர மாட்டேங்கிறாங்க, அப்படியே தந்தாலும் அங்கே எங்களுக்கு ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே வந்தால் இங்கே கடவுள் இருக்கிறாரு. இங்கே கடவுள் சொல்கிறவன் எல்லாம் குப்பை சுப்பேன், ஒருத்தன் கூட யாரும் கிடையாது. 80 பேர் சைலண்டாக வேலை நடக்குது, சைலண்டாக வேலை நடக்குது. நம்ம நினைக்கிறோம் ஏறிக்கிற எருசலேமாகட்டும் ஒரு பக்கம் சுவிசேஷம் மூலம் நடக்குது, இன்னொரு பக்கம் தேவனே அதை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உலக ராஜ்யங்கள் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். ஒருவராலும் தேவனுடைய ராஜ்யத்தை தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். இன்னொன்று, இப்போ உங்களை ஃபோக்கஸ் பண்ணுறேன். உலகம்னு சொல்லி பார்த்துட்டுல, இப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அங்கேயும் இங்கேயும் தேடாதீங்க, அது உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே இருந்து தேவன் தன்னுடைய கலாச்சாரத்தை, தன்னுடைய ராஜ்யத்தின் பண்புகளை வளர்க்கிறார். இன்னும் சொல்கிறேங்களுங்க, உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்ட இந்த விதையானது சத்தியமானது, அது சும்மா இருக்காது, உங்களை தூங்க விடாது, உங்களை இயேசுவை போல மாற்றுற வரைக்கும் அது ஓயாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. யோசிச்சு பாருங்களேன், உங்களே யோசிங்களேன். நீங்கள் முன்னாடி இருந்த வாழ்க்கைக்கு இப்போதைக்கு பாருங்கள், எவ்வளவோ உங்களுக்கே தெரியாமல் என்றைக்கோ உங்கள் அம்மா அப்பா போட்ட ஜெபம், உங்கள் அம்மா அப்பாவுடைய பாஸ்டர்ஸ் போட்ட ஒரு விதை, இதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் ஒரு நல்ல தாய் தகப்பனா உங்கள் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு கர்த்தர் மாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் உங்கள் ஜென்ரேஷன் அடுத்த லெவலுக்கு போகும். அப்போது இது உங்களுக்குள்ளே விதைச்சு, நான் வந்தேன் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன், இந்த மற்றவங்க போகிற மாதிரி இந்த இப்படி நின்று சிலுவை போட்டுட்டு போயிட்டேன். இல்லை, வார்த்தையை கேட்டு ஆராதித்து தனிப்பட்ட வாழ்க்கை நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களுடைய கேரக்டர் மாறி, உங்கள் வாழ்க்கை முறை மாறி, உங்களை ஆண்டு ஒரு வெளிச்சமாக உப்பாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் பெருக்கத்துக்கு முடிவே இல்லைன்னா அவர் உங்களை இயேசுவை போல மாற்றுற வரைக்கும் அவர் நிறுத்தவே மாட்டார். உங்களை மட்டுமல்ல, உங்களுக்குள்ளே இருந்து உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்களுக்கு ஒரு வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தையே ஆண்டவர் உங்களை வச்சு மாற்றுவார். அல்லேலூயா. வெளிச்சத்தின் மேலே வெளிச்சம் கொண்டு போகிறார். பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய நிலையில் இருக்கிறாங்க. நம்முடைய சபையிலே ஆரம்பத்தில் இருந்தது போல இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு வெளிச்சமான சத்தியங்களை போதித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது சுகம் நடக்கும், வியாதி சுகமாகும், உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறும். மற்றவங்களுக்கு நீங்கள் நீங்கள் ஃபோனில் ப்ரேயர் பண்ணுங்கள், கை வச்சு ஜெபம் பண்ணுன்னு சொல்லி உங்களை இன்னைக்கு செயல்படுத்தக்கூடிய விதத்தில் மாற்றிருக்கிறோம். முன்னாடி இருந்ததை விட அது குறையலை, அது பெருகிட்டே இருக்குது. அல்லேலூயா. பெருகிட்டே இருக்குது. எத்தனை கிளை சபை தெரியுமா நமக்கு சபைக்கு? எத்தனை கிளை சபை? 15 கிளை சபை, 4 மிஷினரிகள். ஒவ்வொரு கிளை சபையும் இன்றைக்கி வேறு கிளை சபையை ஆரம்பிச்சிச்சு. இந்த பெருக்கத்துக்கு என்ன கிடையாது, முடிவே கிடையாது, பெருகிட்டே இருக்கும். அலப்பக்கத்தில் ஒரு சபையை போட்டோம், அது 2 சபையாக மாறிச்சு. தேத்தரை தென்னாங்கூரில் ஒரு சபையை போட்டோம், இப்போ தென்னாங்கூரில் ஒரு சபை, தேத்தரில் ஒரு சபை, இன்னும் பக்கத்தில் இன்னொரு கிளை சபையாக அவர் மோசஸ் முருகன் ஆரம்பிக்க போயிட்டார். ரவி கிறிஸ்டோபர் ஆரணியில் போட்டோம், அவர் இப்போ தேவிகாபுரத்தை ஒரு சபை ஆரம்பிக்கிறார். இப்படி ஒவ்வொரு கிளை சபையினுடைய சரித்திரத்தை கேட்டிங்கன்னா, போவாஸ், ரூபன் எல்லாமே இன்னைக்கு கிளை சபை ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. நார்த் இந்தியாவில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க அவங்களும். சொல்லுங்க, ராஜ்யத்துக்கு முடிவே
இல்லை, அது பெருக்கத்துக்கு முடிவே கிடையாது, அது பெருகித்தான் ஆகும். சொல்லுங்க, பெருக்கம் என்பது என் தலையெழுத்து. கைத்தட்டு. பெருக்கம் என்பது என் தலையெழுத்து. தலை விதிங்க. இதெல்லாம் நெகட்டிவாக பேசுவாங்க. தலை விதி இப்படி கிடக்கு. இல்லை, தலை விதி பெருகிட்டே இருக்கிறேன், என்னால் ஸ்டாப் பண்ணவே முடியாது. உங்கள் பிள்ளைங்களை பாருங்கள், உங்கள் எதிர்காலத்தை பாருங்கள். கர்த்தர் சொல்றாரு, பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்கள் வளருவீங்க. நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவீங்க, பொருளாதாரத்தில் வளருவீங்க, ஆரோக்கியத்தில் வளருவீங்க, சமாதானத்தில் வளருவீங்க. என்ன சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் எதிர்காலத்தை நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன், பெருகி கொண்டே தான் இருப்பீங்க. உங்கள் குடும்பம் குறுகி போகாது. நீங்கள் சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க, நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஏன்னா உங்களுடைய டிஎன்ஏ வேறு, உங்களுடைய ஜீன் வேறு. உங்களுக்குள் இருக்கிற விதை கிறிஸ்துவின் வித்து. தேவனால் பிறந்தவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள். தேவ புத்திரன் தேவ. நீங்கள் யாராவது உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் நெகட்டிவாக போய் மொத்தமாக ஊற்றிக்கும், இல்லை மூடி இழுத்து மூடி நினைக்காதீங்க. அங்கே விழுந்தாலும் அது அங்கேருந்து திரும்ப விதையாக எழும்பும். தோல்வியக்கத்தை ஜெயமாக மாற்றுவார். வெக்கத்துக்கு பதிலாக எத்தனை பலன்? இரட்டத்தையாக கொடுப்பாரு. ஸோ நீங்கள் கடந்த நாட்களில் எது உங்கள் வாழ்க்கையில் எதிர்மாதிரி நடந்ததோ அதுக்கெல்லாம் ஆண்டவர் வட்டியும் முதலமாக கூட்டி தான் கொடுப்பாரே தவிர அதிலிருந்து நீங்கள் டவுன்ஃபால் போகவே மாட்டீங்க. ஏன்னா கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு என்ன இல்லை? சொல்லுங்கள், முடிவே இல்லை. முடிவில்லாத ஒரு பெருக்கத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டீங்க. ஆகையால் உங்கள் தலையெழுத்து பெருகித்தான் ஆகணும். நாளுக்கு நாள் நீங்கள் பெருகுவீங்க. உங்களை போல் இன்னொருத்தரை உருவாக்குவீங்க. உங்களை போல ஜெபிக்கிறவங்களை எழுப்பி விடுவீங்க. உங்களை போல சபைக்கு ஒருத்தரை கூட்டு வருவீங்க. உங்களை போல இன்னொருத்தரை நீங்கள் உருவாக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தவே முடியாத ஒரு தேவனுடைய உறவுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. பாருங்க, அதில் போட்டிருக்குது, என்னில் நிலைத்திருங்கள், மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. மல்டிப்ளிகேஷன், ஃப்ரூட்ஃபுல் வந்து அன்ஸ்டாப்பபிள், தடுத்து நிறுத்த முடியாத ஒரு பெருக்கம். அல்லேலூயா. ஆவியானவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு, உங்கள் குடும்பம் பெருகும். அல்லேலூயா. உங்கள் பொருளாதாரம் பெருகும். இந்த வருஷத்தை முடிக்கும் பொழுது நான் சொல்லுங்க, நீங்கள் அறகுறையாக முடிக்க மாட்டீங்க, பெருக்கத்தில் கர்த்தர் முடிக்க வைப்பார். கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, அந்த வார்த்தையில் பாருங்கள், ஏசாயா 9:7 கடைசி வார்த்தை, சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். ஆஹா, கைத்தட்டுங்க இந்த வார்த்தைக்கு. பெருக்கத்துக்கு முடிவில் சொல்லிட்டு அதை சொல்கிறாரு, சேனைகளின் கர்த்தருடைய. நான் சொல்கிறேங்களுங்க, உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணுங்களும் உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்குது. எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும், எப்படியாவது வேலைக்கு போய் சம்பாதிச்சு கடன் அடைக்கணும், எப்படியாவது என் பிள்ளைய படிக்க வைக்கணும், எப்படியாவது நான் நல்ல அந்தஸ்துக்கு வரணும், இன்னும் பொருட்கள் வாங்கணும், இதை கட்டணும். அது இதுக்கு உங்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தை விட உங்களை பெருக வைக்கிறதுக்கு கர்த்தர் வைராக்கியம். கையை தட்டி ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். ஆண்டவருக்கு வைராக்கியம் இருக்குங்க. வைராக்கியம் நல்ல குணமா கெட்ட குணமா? அதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுறது நல்லதுன்னு பைபிள் போட்டிருக்கு. அவன் கூட பேச மாட்டேன், செத்தாலும் இந்த வைராக்கியத்தை சொல்லலை, வாழ்ந்து காட்டுவேன். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு வைராக்கியம் இருங்க. இந்த ஆங்கிலத்தில் படித்தேன், ஜெலஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் வந்து உங்களை இப்படி பாருங்களேன், உங்களை பிசாசு வந்து தொடர்ந்து அட்டாக் பண்ணி உங்களை குடும்பத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் அப்படியே தரமட்டமாக்க நினைக்கிறான். அங்கே மேலேருந்து கர்த்தர் வைராக்கியமாக பார்க்குறாரு. யோபுவின் குடும்பத்தை அடித்து துவசம் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் பார்க்குறாரு, நீ அவனுடைய காலி பண்ணுறியா, அவனுக்கு ரெட்டத்தனையாக நான் கொடுப்பேன். வைராக்கியம், கர்த்தருடைய வைராக்கியம் என்னன்னா, பிசாசு உங்கள்கிட்ட திருடுனதை 7 மடங்கு திரும்ப கொடுத்து ஆசீர்வதிப்பார். அதுதான் நீதியும் நியாயமும். ஹல்லேலூயா. உங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ கர்த்தர் அதையெல்லாம் உங்களுக்கு 7 மடங்கு திரும்ப தருவார். ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவருடைய வைராக்கியம் அதை செய்யுங்க. ஆண்டவருக்கு உங்கள் மேலே ஒரு வைராக்கியம் இருக்குது. உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். சாத்தான்ட்ட விட்டு கொடுக்க மாட்டார், வியாதியில் விட்டு கொடுக்க மாட்டார், தரித்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டார், குடும்ப பிரச்சனை விட்டு கொடுக்கவே மாட்டார். உங்களோடு இருந்து உங்களை தூக்கி நிறுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ சொல்கிறேங்களுங்க, உங்கள் ஜெபம் இல்லை, உங்கள் தெய்வ பக்தியான வாழ்க்கை இல்லை, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டு பிளான் பண்ணுறீங்க பாருங்கள், அது இல்லை. உங்களை தூக்கி நிறுத்த தேவனுடைய வைராக்கியமே செய்யும்.
அல்லையா? உங்களுக்கு பிளானே இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு ப்ரேயரே இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு எந்த திட்டம் இருக்கலாம். உங்களுக்கு எந்த திட்டம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, தேவனுக்கு உங்கள் மேலே பெரிய திட்டம் இருக்குது. ஆமே சொல்லுங்க. பிள்ளைங்களுக்குடைய வாழ்க்கையில் பெருசாக பெரிய பர்பஸ் இருக்காது, ஆனால் அம்மா அப்பா அவங்களுக்காக செய்யணும் வைராக்கியமாக இருக்கிறது போல தேவன் நம்ம மேலே வைராக்கியமாக இருக்கிறார். நிறைய நேரத்தில் நமக்கு ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம சோர்ந்து போய் போதும் கர்த்தாவை விட்டுறோம். நீங்கள் போதும் சொல்லலாம், யாருக்கு போதும் கிடையாது, தேவனுக்கு. ஏங்க எலியா சொன்னாங்க போதும்னா, ஆட சொன்னார் நான் சாக விரும்புகிறேங்கிறான், என்னை எடுத்துக்கொள்ளுங்கிறான். ஆனால் கர்த்தர் பைபிள்லேயே உயிரோடு தூக்குனவர் அவனை தான். கைத்தட்டுங்க இல்லையா? அவனை சாக விடலையே. வைராக்கியம் கர்த்தருக்கு. என் ஊழியக்காரனை நீ எசபேலே ஆவிய, நீ என் ஊழியக்காரனை அக்கினியை இறக்கின மழையை கொண்டு வந்த எலியாவை நீ சோர்வடைய வச்சிட்டியா, நான் அவனை உயிரோடையே பரலோகத்தை அக்கினி குதிரையை கொண்டு போவேன். ஆண்டவருக்கு வைராக்கியம் உண்டு. நீங்களே சோர்ந்து போனாலும் ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை, இளைப்படைவதும் இல்லை. ஆமென். இன்னொன்று சொல்லிடுறேன், சில நேரத்தில் இப்படிலாம் நம்ம டெவலப் ஆகும் பொழுது நான் ஜோம் பண்ணனாக்கும், நான் பைபிள் படித்ததாக்கும், இந்த மாதிரி சுய தம்பட்டத்துக்கு போயிடக்கூடாது. ஜெபம் பண்ணிங்க, எல்லாம் பண்ணி, ஆனால் உங்களை தூக்குறது யார்? சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம். அல்லேலூயா. கிருபைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? எந்த மனித முயற்சியும் இல்லாமலே தேவனே தீர்மானித்திருக்கிறார் உங்களை உயர்த்த வேண்டும் என்று. வாசிக்கிறீங்களா? சகரியா 4:6. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர். அங்கேயும் சேனையின் கர்த்தர். அந்த சேனையின் கர்த்தன் வர்றதுனாலே அங்கே கர்த்தர் ரொம்ப வைராக்கியமாக பேசுகிறாருன்னு அர்த்தம். வாசிங்க, என்ன போட்டுருக்கு? அப்பொழுது செருபாபேலுக்கு சேனைகளின் கர்த்தர் சொல்றார். இந்த சேனையின் கர்த்தர் வந்துட்டுனாலே அங்கே ஒரு பெரிய அடைமொழி இருக்குது. அங்கே பின்னால் தேவன் ஒரு தீர்மானத்தோடு இருக்கிறார் அர்த்தம். உன் பலத்தினால பராக்கிரமத்தினால என்னுடைய ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. இன்னும் சொல்லட்டுமா? எந்த மனித உதவி இல்லாமலே உங்களை ஆண்டு தூக்கிடுவார், உங்களை உயர்த்திடுவார். நினைக்காதீங்க அவங்க செய்வாங்களா இவங்க செய்வாங்களா, இல்லை. கர்த்தருக்கு ஒரே ராத்திரியில் எல்லாத்தையும் ஆண்டு உங்களுக்காக திசை திருப்புவார். எல்லாம் உங்களுக்காக ஃபேவராக மாறும். ஒரே ராத்திரி எல்லாமே தலைக்கு நேராக மாறுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒரு கதவை திறக்கும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும், பொருளாதார உதவிகள் வரும். ஒரே ராத்திரியில் யோசேப்பை சிறைச்சாலை கிடங்கிலிருந்து அரியணைக்கு தூக்கினார். ஆமென். ஆண்டவருக்கு ஒரு ராத்திரி போதும், 24 மணி நேரம் போதும். ஆண்டவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளே இருந்து தேவன் அவருடைய ராஜ்யத்தை பெருக்கி கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் சாதாரணமாக எளிமையாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனையாக இருக்கிறார். நான் ரொம்ப இந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போது ஆண்டு என்னைய ரொம்ப உற்சாகப்படுத்தினார். நீ பெருகிட்டே இருப்ப. அல்லேலூயா. உன் பெருக்கத்தை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. சிலர் உங்கள் வாழ்க்கையை தடுக்கணும்னு திட்டம் போட்டாலும், சாத்தான் உங்கள் வாழ்க்கையை நிறுத்தணும் திட்டம் போட்டாலும், கர்த்தர் அதற்கு மேலாக இருந்து உங்களை பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த தாவீதின் சிங்காசனம் பார்த்தீங்களா? நான் வர்ற ஞாயிற்றுமா தான் பேச போகிறேன். தாவீதை எப்படியாவது ராஜாவை ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி சவுல் கங்கணம் கட்டி எழுப்பி வந்தான். அவனுடைய சொந்த மகன் வந்தான். நிறைய ராஜாக்கள் வந்தாங்க. எல்லாரையும் கீழே அடிச்சுட்டு தாவீதின் ராஜ்யத்தை கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே. கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆமென். இந்த மாதத்தை ஆரம்பிக்கிற கடைசி மாதத்தை முடிக்கும் பொழுது பெருக்கத்துக்கு முடிவே இல்லை. கர்த்தரின் வைராக்கியம் அதை செய்யும். கைகளை வைத்து ஆமென். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. உம்முடைய தயவு எங்களை பெரியவனாக்கும், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை எங்களை கர்த்தாவே பெரியவர்களாய் மாற்றும் ஆண்டே, பெருக வைக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருக்க உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே கிறிஸ்து பெருகட்டும் ஐயா. அப்பா, அவர் பெருகணும், நான் சிறுக வேண்டும்.
வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் மேல் தேவனுடைய அன்பை நான் பெருகட்டும் என்று சொல்கிறேன். அவருடைய நன்மைகள் பெருகுவதாக. அவருடைய கர்த்தாவே நன்மையும் கிருபையும் வாழ்நாள் எல்லாம் தொடர்வதாக. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலிருந்து பெருக்கத்தை எதிர்பார்க்கட்டும் ஆண்டவரே. பிசாசுடைய எதிர்மாறியான எண்ணங்களை இன்றைக்கு அப்பா கர்த்தாவே கீழ்ப்படுத்தி ஜெயமுள்ள மாற்றுவீராக ராஜா. சோர்வுகள் மாறட்டும் ஆண்டவரே. திடப்படுத்துவீராக. சிறுமை யாக்கோபு சிறுமைப்பட்டு போவதில்லை. அவன் சிறுமைப்பட்டு போவதில்லை. அவனை நான் பெருமைப்படுத்துவேன். அவனை வாளாக்காமல் தலையாக்குவேன். பெருமைப்படுத்த சொல்கிறார் கர்த்தர். ஆபிரகாமை அழைத்த பொழுது நான் உன்னை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. உன்னுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். ஒரு இடத்துல கூட ஆண்டவருடைய பிள்ளைகளை சிறுமைப்பட்டு போவதை அவர் அனுமதிப்பதே இல்லை. அவருடைய பெருக்கத்துக்கு முடிவே இல்லை. கைகளை வைத்து நன்றி ஆண்டவரே. ஆமென். உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. எங்களை பெருக செய்கிற தேவனுடைய கிருபை இந்த நாளில் எங்கள் சபை முழுவதுக்கும் இந்த வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமென்றும் நிறைவேறுவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நன்றி நன்றி நன்றி. பரலோகங்களில் வாசமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே, இந்த கர்த்தாவே புதிய மாத்தின் வாக்குத்தத்தத்தை கொண்டு வந்து எங்களோடு தேவன் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கு முடிவு இல்லை. கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும் என்ற வார்த்தையை டிக்ளேர் பண்ணுறேன். அப்பா, என்னுடைய பெருக்கத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சேனைகளின் கர்த்தரை தீர்மானித்து விட்டார் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த மாதத்தில் அவர்கள் அதை கண்டு இந்த வருஷத்தை அப்படி பெருக்கத்தோடு முடிக்கக்கூடிய கிருபை தருவீராக. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த கைகளை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்கப்படுமே கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாய்க்கு உனக்கு சமாதானம் கட்டெடுக்க நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்த ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பு நம் அனைவரோடும் வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.